நான் வந்து போயிட்டு நான் அங்க போயிட்டு நான் இருந்துக்கிறேன், நீ வந்து கொஞ்சம் இந்த விளக்க மட்டும் பிடிச்சிட்டு வரியா அப்படின்னு கேட்டா அப்பதான் உரைக்கும். இல்ல கபிலன் ப்ரோ, வாங்க. ஆராசமா இருக்கு கபிலன் ப்ரோ. இல்ல இப்படி கேட்டாவது உரைக்குதான் பாப்போமே. இல்ல எனக்கு வந்து அது பார்க்கவே கஷ்டமா இருந்துச்சு. ஓகே, நம்ம இப்படி பண்றான் அப்படி பண்றான் நம்ம பேசுறோம். அவன் வந்து ஒரு அவ்வளவு ஸ்டாட்டிஸ்டிக்கா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றான், அவ்வளவுதான் வருத்து இல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு. கீழே உட்காந்து அவ்வளோ லேடிஸ் வந்து அப்ளாஸ் பண்ணி கையை தட்டி, இப்போ அந்த 41 பேர் செத்தப்ப வந்து சொன்னாங்கல்ல, என் பையன் செத்தா போதும் அப்படின்ட்டு எந்த தாயும் சொல்லி நம்ம கேட்டது கிடையாது இதுக்கு முன்னாடி. ஒயிட் பேர் பேசினதுக்கு அப்புறம் ராட்ரிக்ஸ் நீங்க பேசுங்க. ஒயிட் பேர் பேசினதுக்கு அப்புறம் பேசுங்க ஒயிட் பேர். அதான் இப்போ ஒரு பெத்தவங்க வந்து பசங்க போனா பரவாயில்ல, என் குழந்தை செத்தா பரவாயில்லன்னு நம்ம பேசி கேட்டதே கிடையாது. அதை கேட்டோம். அதே மாதிரி இப்போ இந்த இவன் வந்து அது சொல்றான், ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு தப்பு நடந்திருக்கு, அதை வந்து எவ்வளவு நார்மலைஸ் பண்றாங்க. லேடிஸே வந்து அதை கைத்தட்டி கொண்டாடுறது வந்து பார்க்க ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா இருந்துச்சு. இது வந்து சரியான எக்ஸாம்பிளும் கிடையாது. இந்த ஃபாலோ பண்றது அங்க இருக்க லேடிஸ் வந்து ஆக்சுவலி ஒயிட் பேர் நீங்க டிஸ்கஸ்டிங்னு ரொம்ப இங்கிலீஷ்ல சர்வசாதாரணமா சொல்லிட்டீங்க. என் வாயில வேற எல்லாம் வந்துச்சு, ஸ்பேஸா இருக்கறனால வருது. இல்லங்க, எனக்கு அது வந்து ரொம்ப தப்பு இல்லையா? அது அவங்க அக்கா தங்கச்சிக்கோ அவங்க பொண்ணுவோட அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, அவன் சைட்ல யாரையோ வச்சுக்கிறான், நீ மாப்பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு உட்காந்துருப்பியா? இன்னும் கொஞ்ச நாள்ல போயிட்டு மருமகன் டியூட் எனக்கு மாமையாரும் பிடிச்சிருக்கு பொண்ணும் பிடிச்சிருக்கு டியூட், வாட்ஸ் ராங் வித் யூ டியூட் அப்படிம்பா. உன் பேர் என்னப்பா? விஜய் ஃபேன். ஓகே ரைட், அப்போ நடத்து, நீ பண்ணுங்க, போய் மாமியார்ட்ட போய் கேளு. வெக்கமே இல்லாம விஜய் கார்ல வந்தாருன்னா கூட்டம் வந்துரும், அதனால திரிஷா கார்ல இல்ல திரிஷா கூட தான் கார்ல வந்தா கூட்டம் வந்துருது. உன் புருஷன் கூட அனுப்பி விடு, உன் புருஷன் கூட வண்டியில அனுப்பி விடு, திரிஷா ஃபேன்ஸ் சுத்திடுவாங்க, உன் புருஷன் கூட அனுப்பி விடு தனியா கார்ல. இல்ல திரிஷா கூட போனா அங்க கூட்டம் வராதுல்ல. சரி ஒண்ணு பண்ணு. இல்ல இது வந்து தேவையில்லாத, நம்ம அவ்வளவு டென்ஷன் ஆகுது இதுங்க பண்றத கேட்டா. எப்ப அவன் ஏதோ ஒண்ணு பண்றான், நாங்க வந்து பர்சனலா அவர் வந்து இது பண்ணலங்க, அரசியலா ஆதரிக்கிறோம் அப்படின்ட்டு கூட போலாம். நான் என்ன சொல்றேன், விளக்க பிடிச்ச மாதிரி ஒரே வழி. எப்பா எங்கெங்கெல்லாம் டிஎல்ல யூடியூப்ல எந்தெந்த பொண்ணு டிவிகே சைட்ல இருக்கக்கூடிய கட்சியில சார்ந்த பொண்ணுங்கெல்லாம் இதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறோம், அந்த வீடியோ எல்லாம் எடுத்து இறக்கி விடு எல்லாத்தையும். அவன் வீட்டுல இருக்கிறவனா பாக்கட்டும், அப்பங்காரன் பாக்கட்டும், புருஷங்காரன் பாக்கட்டும், அண்ணங்காரன் பாக்கட்டும். டிவிகே கட்சிக்குன்னு அது நான் சொல்றது வந்து இப்போ அது வந்து ஒரு சமூகமாவே தப்பா போகுது. இந்த நாரிப்படை பண்றத வந்து சப்போர்ட் பண்றன்ற பேர்ல எவ்வளவு ஒரு அநியாயமா இப்போ இந்த பெண்களுக்கு எதிரான விஷயத்துக்கு எவ்வளவு போராடி அதுக்கு சட்டங்கள் ஏற்றி அது வந்து ஒரு நடைமுறைப்படுத்தி இதெல்லாம் தப்பு, இது வந்து சரி, நீ தப்பு பண்ணாலும் இது சட்டத்துப்படி நீ பண்ணணும் அப்படின்னு எவ்வளவோ வரமுறை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வந்தது பேக்வர்ட்ல எடுத்துட்டு போயின்னு இருக்கான். இந்த உரிமைகள் வாங்குறதுக்கு எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருப்பாங்க, எவ்வளவு அரசியலமைப்பு சட்டம் வந்து மாத்தி இருப்பாங்க. இப்ப வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கும் போதே ஒருத்தன் வந்து கள்ள தொடர்புல இருக்கான்னு அவன் ஒய்ஃப் சொல்லுது, ஓகேவா? ஒய்ஃப் சொல்றத வந்து நீ ரெண்டு பக்கமும் கேட்டு நீதிமன்றம் எதுவும் வெளியே வராமலே நீங்க வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க, அதை நார்மலைஸ் பண்றீங்க, வச்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு. சொல்லுங்க ராட்ரிக்ஸ். ஐயா இருக்கீங்களா ராட்ரிக்ஸ்? ரெட்ராகனே சொல்லுங்கண்ணா. இனிமேல் ஸ்பேஸ்ல யாருமே மேல ஷேர் அந்த ரெண்டு பசங்க என்ன தப்பு பண்ணுச்சு இந்த நாய் பண்ண இதுக்கு? அந்த பையனை கூட விட்டுருங்களா, ஏதோ பொழைச்சு பண்ணா, அந்த பொண்ணுங்க என்ன தப்பு பண்ணுச்சு? சரியான இனப்பிறவியா இருக்கான் இந்த பைத்தியக்கார நாய். இதுல வேற வந்து லேடிஸுக்கு வந்து ஒரு சவரத்துல தங்க கொடுப்பாராம், குழந்தை பிறந்தா அதுக்கு வந்து இது தருவாராம். அப்புறம் என்ன சொன்னாரு, 6 கேஸ் சிலிண்டர் ஃப்ரீயா. இதே வாய் தானே அன்னைக்கு வந்து இலவசத்தை வந்து தப்பா பேசுச்சு. கேஸ் சிலிண்டர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட நாய்க்கு தெரியாதா? இல்ல சொல்றேன்
இவன் இப்ப வந்து என்ன பண்ணிருக்கானா, தான் மேல என்னென்ன குற்றச்சாட்டு வரும்? குழந்தைங்க ஒழுங்கா பாத்துக்கல. சரி, குழந்தைங்களுக்கு ஒரு வாக்குறுதி குடு. லேடீஸ் மட்டும் தாக்கிட்டாங்க. சரி, லேடீஸ்க்கு 4, 5 வாக்குறுதி குடு. இப்படி பண்ணி கவர் அப் பண்ணிக்க தான் இன்னைக்கு இந்த விலகவே நடத்திருக்கான் அவன். ஆக்சுவலா இது இவன் வந்து ஒரு போலி. ப்ரீ பிளான்டு. இவன் போலி. ஏன்னா ம். இவன் அந்த பேர் வைக்கிறானே, அண்ணன் திட்டம், மாமன் திட்டம். ம். ஏன்டா ம். புருஷன் திட்டம், அப்பன் திட்டம்னு வையேன்டா. அது வராது இல்ல. நல்ல அப்பனாவும் இல்ல, நல்ல புருஷனாவும் இல்ல, அதனால வராது. மாமனாரு மாமா திட்டம், தாய் மாமனா, இது அங்க மதுரை மாவட்டம் மதுரையில பேசும்போது தெரியல. தாய் மாமன் திட்டம். டேய், இந்த அக்கா தங்கச்சி கூட பிறக்கலையா அப்படின்னு சொல்லி உனக்கு கேட்பாங்கல்ல. ஏன்னா அது ஏன் கேட்குறாங்கன்னா, அக்கா தங்கச்சி கூட பிறந்திருந்தா ஒரு அளவுக்கு பெண்கள் அவங்க ஏதோ கொஞ்சம் படுறது, இல்லை வெளில படுறது போகிறது வருது, காலேஜுக்கு போயிட்டு வருதோ இல்லை வேலைக்கு போயிட்டு வருதோ, ஏதோ ஒன்று ரெண்டா தெரியும். அங்கே பஞ்சாயத்துக்கு நீ போயிருப்ப, அக்காவுக்கு வக்காலத்து வாங்கி சண்டை போடுறதுக்கு யாரை என் அக்காவை வந்து விசில் அடிச்சு கூப்பிட்டான், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன சண்டை நடக்கும். காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ இல்லை வேலை பார்க்குற இடத்துல ஏதோ தம்பிக்காரன் நிற்பான், அண்ணங்காரன் நிற்பான். அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றது. உனக்கு வேணாம், அப்புறம் தொட்டா உனக்கு கோவம் வந்துடும் உனக்கு. இல்ல கபிலன், இவன் இந்த சின்ன வயசுல நீங்க பாத்தீங்கன்னா, இவன் இப்பதான் நான் அதெல்லாம் நினைச்சு பாக்குறேன். இவனுக்கு ஒரு தங்கச்சி இறந்துருக்கும், சரிங்களா? நிறைய ஆண்களுக்குமோ பெண்களுக்கோ நம்ம சின்ன வயசுல நிறைய பேர் தவறி இருப்பாங்க. பெரியவங்க நிறைய பேருக்கு இது நடக்கும். ஆனா இவனோட பேட்டியெல்லாம் பாத்தீங்கன்னா, இவனுக்கு தான் நடந்த மாதிரி இவன் லேடிஸை கவர் பண்றதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண டூலே அதுதான். எனக்கு ஒரு தங்கச்சி இருந்துச்சு, இல்ல உங்களை நான் தங்கச்சியா பாக்குறேன். அதை இவன் எல்லா பேட்டிகள்லையுமே முன்னெல்லாம் அவன் பண்ணுவான். அந்த மாதிரி சென்டிமெண்ட் லாக் பண்ணி தான் இன்னைக்கு இவ்வளவு பேரை வச்சுட்டு இருக்கான். லேடிஸ் அதே இதை சரி, தான் அப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கான். சரி, அப்ப ஜிப்சி அப்ப த்ரிஷாவை தங்கச்சியா பார்க்க வேண்டியதுன்னு, பூஜையை தங்கச்சியா பார்க்க வேண்டியதுன்னு, கீர்த்தி சுரேஷ் அதுங்க தங்கச்சியா பார்க்க வேண்டியதுன்னு. இது ஏமாத்துறதுக்கு ஒரு கூட்டம், இந்த கூட்டம் இருக்கு பாருங்க. இதை ஏமாத்துறதுக்கு தான் அந்த தங்கச்சி, நான் உன் பிள்ளை, மாமா, மச்சான்னு சொல்றதுக்குலாம் அந்த கூட்டம். அது நீங்க அவனோட பழைய இன்டர்வியூஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல அவனோட மிஸ் பண்ண தங்கச்சியை பத்தி அவன் பேசியிருப்பான். ஆக்சுவலா அவங்க அப்பா அம்மா கூட அவ்வளோ வாட்டி பேசிக்க மாட்டாங்க, ஆனா இவன் பேசியிருப்பான். ஆனா அதுக்கான காரணங்கள்லாம் இப்பதான் எனக்கு புரிய வருது. ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு மடத்தனமான கூட்டத்தை ரெடி பண்ண தான் அவன் பண்ணியிருக்கான் எல்லாத்தையுமே. ஆக்சுவலா பாவேந்தர் வணக்கம். வணக்கம் வணக்கம். பேசுங்க. கேக்குதா? கேக்குது கேக்குதா? கேக்குது பேசுங்க. இதுல ஒரே விஷயம்தான் நான் என்ன சொல்றேன்னா, இவன் அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கு, அது சம்பந்தமா எந்த ஒரு விஷயமும் பண்ணாம இருந்து அவன் வந்து இதுக்கு ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு நியாயம் இருக்கு, அதனால நான் அமைதியா இருக்கேன்னு சொல்றது கூட வேறங்க. ஆனா ஒரு பக்கம் திரிஷாவை அழைச்சிக்கிட்டு ஒரு பக்கம் வெளிப்படையா வர்றது, ஆனா இன்னொரு பக்கம் அவங்க சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு எந்த பதிலும் சொல்லாம அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இது வந்து ஒரு 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 அரசியல் தலைவருக்கு விட்டுருங்க, ஒரு ஒரு மனிதனுக்கே ஒரு 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 என்ன சொல்றது, அதுக்கு அருகதை இல்லதாங்க. ஒரு எந்த அக்கௌண்டபிலிட்டி நாங்க கிடையாது, என்கிட்ட நீங்க கேட்கவே கூடாது, எதுவும் நீங்க வந்து யோசிக்க வேண்டியதில்லை, நீங்க நான் சொல்றதை மட்டும் செய்யணும். கிட்டத்தட்ட ஒரு ஒரு அரசன் மனப்பான்மையில இருக்காங்க அவன். அரசியல் எல்லாம் வெறும் அடிமையா நினைக்கிறாங்க அவன். இது வந்து நீங்க வந்து எதுவுமே செய்யாம இருந்தா கூட அது வேற. ஆனா ஒரு பக்கம் வந்து அந்த என்ன சொல்றது, கள்ளக்காதலியோட நீங்க வெளிப்படையா நீங்க வந்து எல்லாம் பண்ணுவீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, அப்படி இல்ல. ஆமா. ஆனா இன்னொரு பக்கம் அவங்க கல்யாணம், அவங்க மனைவி கூட கேட்கிற கேள்விக்கு எந்த பதிலும் சொல்லாம நான் கடந்து போவேன், அதை பத்திலாம் நீங்க வந்து எந்த கேள்வி நீங்க யோசிக்க வேண்டியதில்லை, நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க, இதே வேலை இப்ப பண்ற அதே வேலையை நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க அப்படிங்கிறது என்ன மாதிரி மனப்பான்மை? இவன் என்னவா இருக்கான், என்னவா நினைக்கிறான் எல்லாரையும்? நாளைக்கு சங்கீதா இவனை வெறுப்பேத்துறதுக்கு இன்னும் ஒரு பிரபலமான ஒரு ஏதாவது ஒரு இருக்கக்கூடிய ஒரு ஆளை கூட்டு போயிட்டு பொது வெளியில ஒரு ஃபங்க்ஷன் ஒண்ணு போய் அட்டன் பண்ணாங்கன்னா இவனுக்கு என்ன பேசணும் விஜய் ஃபேன்ஸ்? அது இல்ல, யாரும் பண்ண மாட்டாங்க. உண்மையா சொல்ல போனா நல்ல மனநிலை இருக்கணும், பண்ண மாட்டாங்க. இவன் வந்து இவன் பண்றானா, இவன் நல்ல மனநிலை கிடையாது, சைக்கோ. இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் சமூகத்துல வந்து நீ தப்பு பண்றியா, பதிலுக்கு நான் பண்ணா உனக்கு எப்படி வலிக்குதுன்னு குத்தி காட்டுற லெவலுக்கு வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க செய்யறது தப்பு இல்லை, நான் ஓப்பனா சொல்றேன். அவனுக்கு ஏன் ஆம்பளைன்னா 4 பேரை வச்சுக்கலாம், ஏன் பொண்ணுன்னா புரியல. அப்ப அவன் வந்து அதே தப்ப பதிலுக்கு செஞ்சா அப்ப இங்க பேரு பட்ட பேர் வேற மாதிரி வருது இல்ல. அப்ப அவன் செய்யலன்னா அது செய்யாது இல்ல. அப்ப நீ செய்யற யாரை ட்ரிகர் பண்றதுக்கு இந்த வேலையை பாக்குற? இல்ல, இத வந்து பொது சமூகம் கேள்வி கேட்கணுங்க. இப்ப இப்படி இருக்கிறதுனால இதை வந்து பொது சமூகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் இதை காரி துப்பி என்னடா இது என்ன மாதிரி ஒரு அணுகுமுறை அப்படிங்கிறத பொது சமூகத்துல இருந்து ஒரு கேள்வியை வரும்போதுதான் அவனுக்கு வந்து
இது தப்புன்றத உரைக்க வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டி இது வந்து அவனுக்கு எந்த விஷயமும் அதை பத்தி கண்டுக்க போறதே கிடையாது. இந்த கழுத்து கும்பலை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு ஒரு சைக்கோத்தனங்களை இது பண்ணிட்டே தான் இருக்க போறான் அவன். போராட்டமா மாறாத வரி ஒரு 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 பெண்களோ மொத்தமா சேர்ந்து ஒரு நாய் ரோட்ல அடிபட்டா ஒண்ணா சேர்ந்து போராட்டம் பண்ணீங்க. ஒரு பணக்காரன் என்னைக்குமே பணக்காரன் வாழ்ந்தவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ஏழையா போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுங்களா? அவன் 5ல் விளையாது 50 விளையாது. நல்ல பணக்காரா இருந்த பொண்ணு அது என்னால என்ன போட்டு டொமஸ்டிக் வயலன்ஸ்ல வெளியில இன்னும் பாதியே சொல்லல. அது ஒரு டீசெண்டா சொல்லியிருக்கு கோர்ட்ல மனுல சொல்லியிருக்கு. ஆமா, அப்படிப்பட்ட பொண்ணையே நீ வந்து உக்காந்து நீ மிரட்டி கிரட்டி இவ்வளவு அழகிரிச்சு விட்டுருக்கிற. 2021 இருந்து நீ அலைய விட்டுருக்கிறன்னா எங்க உன்னை நம்பி இங்க வந்திருக்கிறது சொல்றானே இவன்லாம் என்ன அலைய விடுவாங்க இவன்லாம். சக்கரவர்த்தி இல்லைங்க, பாருங்க, இன்னைக்கு தாங்க உண்மையா ஓப்பனா எல்லாரும் சொன்னா, இத்தனை நாள் கூட மீடியா சொன்னது, அவன் சொன்னது, இவன் சொன்னது, எது வேணாலும் பேசிக்கிட்டு இருந்திருக்கலாங்க. எல்லாத்தையும் ஓர வச்சுட்டு இன்னைக்கு மொத மைக்ல அந்த நாயே வாயில ஒத்துருக்குது, நான் அத்தனையும் பண்ணது நடந்த அந்த அம்மா சங்கீதா அவங்க பண்றத அதெல்லாம் அவ்வளவு ஒண்ணும் இல்ல, அதை நான் பாத்துக்கிறேன்னா அவன் இந்த மேடையில அக்னாலேஜ் பண்ணிட்டு என்னத்த சொல்ல போறான். அந்த குழந்தைங்க இருக்குது, ஏங்க ஒரு ரோல் மாடலா எடுத்து ஒரு சமுதாயத்தை நீ என்னமோ கோடி பேர் வச்சிருக்கிறன்னு நீ பேசிக்கிட்டு இருக்கிற நாய், உன்னைய பார்த்து நாளைக்கு என் வீட்டு என் குழந்தைங்களாம் வளர்ந்து வரும்போது நீங்களாம் ஒரு வளர்ந்து கட்ட நாய்களா இருப்பீங்க இந்த சமுதாயத்துல. என் பொண்ணை நான் எங்கடா போய் யார்கடா வச்சு எந்த ஊர்ல நான் வளர்த்தெடுப்பேன்? இன்னைக்கு அந்த பொண்ணும் பையனும் உட்கார்ந்துக்கிட்டு சும்மா அந்த மியூசிக் போடும்போது அதை போடும்போது அந்த நாய் பேரை சொன்னா எனக்கு அப்படியே கொலை நடுங்குதுங்க. ஏமா இந்த பாரு பாப்பா, அவன் இருக்கிறதுல கேடு கெட்டவன், அவன் பேரை நீ இனிமேல் சொல்லாதன்னு என் வாயில நிக்கின்ற 2 நாளா அவன் பேரை சொல்ல மாட்டாங்க. குட்டி பாப்பாங்க, குட்டி குழந்தைங்க, அதுங்களுக்கு என்ன தெரியும்? ஏதோ மியூசிக் போடும்போது எல்லா மியூசிக்கும் பாடுற மாதிரி, எல்லா பாட்டும் தான் பாடுற மாதிரி இந்த பாட்டும் தான் பாடுதுங்க. எனக்கு கேவலமா இருக்குங்க. இந்த குழந்தைங்களை நான் வந்து என்ன சொல்லி வளர்த்துக்கிட்டு இருக்கோம்? 3 வயசு 5 வயசு பையனையும் ஒழுக்க நாகரீகத்துல வாங்க சொல்லு, போங்க சொல்லு, இவங்களுக்கு மரியாதை கொடு, அவங்கள பாரு, இவங்கள பாரு அப்படின்னு சொல்லி வளர்த்துக்கிட்டு இருக்கிற குழந்தை இது வந்து பாத்துக்கிட்டு இருக்கிறான். ஒர்த்து இல்லைங்கிற ஒரு பொம்பளை புள்ள பெத்த பாய் அப்பன்டா நீனு, யார்கிட்ட போய் சொல்ற? என் குழந்தைகிட்ட சொல்லுவேன், விஜய் மாமா நீ போல்ற, நீ கேக்குறியாமா அந்த மாமாட்ட கேளு, ஏமாமா நீ இப்படி சொல்றியா, அந்த அக்காவை யார் மாமா பாத்துப்பா, என்னை எங்க அப்பா இல்லைன்னா நான் எங்க அம்மாட்ட திட்டுறேன், அது மாதிரி நீ பாப்ப, நீ எங்க பாப்பாவை பேச சொல்ல வைக்கிற மனசு வந்துருச்சு. என்னங்க இவன் எதுக்குமே ஒர்த் இல்லைன்னு சொல்ற லெவலுக்கு அவனுக்கு எங்க இருந்துங்க தைரியம் வந்தது? எனக்கு இந்த சமுதாயத்தை நினைக்கிறதுங்க. அந்த லேடிஸ் அவ்வளவு பேர் உட்கார்ந்துகிட்டு நகநட்டை போட்டுக்கிட்டு ஆட்டம் விடுங்க. சொல்லுங்க தலைவர், சொல்லுங்க. ஒரு நிமிஷம் அந்த விஜய் ஃபேன் ஒருத்தன் மைக் கேட்டிருக்கிறான், கொடுத்துருக்கிறேன். அது விஜய் ஃபேனான்றது மேல கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். டிவிகே பிளாஸ்ட். ஆமா ஐயோக்கிய பையங்க. அவன் ஒரு பாப்பான் பையங்க. அவன் இருக்கிறதுல ஒரு பாப்பா. அவன் யாருகிட்ட, அவன் எங்கிட்ட சொன்னான், நாங்க அதுக்கு தாண்டா ஒருத்தனை வளர்த்து வைப்போம், இது மாதிரி சமுதாயத்துல வளர்ந்து வந்தா அந்த பெண்கள் எங்க வீட்டு பெண்களை கூட்டி கொடுத்து அங்கிருந்து நாங்க இது எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி ஒப்புத வாக்குமூலம் கொடுத்தான் ராத்திரில. அவன் இருக்கிறதுலே அயோக்கியம், கடந்தெடுத்த அயோக்கியம். பாவேந்தன் வயலின் வாசிக்குது. பாவேந்தன் கொஞ்சம் பாருங்க. இந்த டிவிகே பிளாஸ்ட் ஒரு ஐடிக்கு மைக் கொடுத்தேன், இருக்கிறானா ஜிப்சி மசகுட்டி? வளர்ந்து கட்ட திமுக எதிர்ப்பாளர் அவன். ஆக்சுவலி என்னன்னா ஐயரே அவனுக்கு வந்து வெஞ்சன்ஸ் இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக டிவிகேன்னு சொல்லி பேசிட்டு சுத்திட்டு இருக்கான், வேற ஒண்ணு இல்லை. டிவிகே ஃபேன் இல்ல. சரி, ஓகே. அவனுக்கு எல்லாம் சமுதாய அக்கறையே கிடையாதுங்க. அவனுக்கும் ஒரு பொண்ணு இருக்குது, கூட்டு போய் எங்கேயோ அழகா கல்யாணம் பண்ணி பார்த்துட்டு முடிச்சுட்டான், அதை மட்டும் நீட்டா வச்சுக்கிட்டான். இந்த மாதிரி அவன் பொண்ணுக்கு நாளைக்கு ஒரு மாப்பிள்ள வந்து பண்ணுச்சுன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா அப்படின்னு நீ சொல்லுவானான்னு வந்து பேச சொல்லுங்களா எங்கேயாவது? இந்த புள்ள பத்தி ஒரு அப்பனா எப்பா கொடுமையா இருக்குங்க. இவனுங்கெல்லாம் வந்து இவனுங்க பேர்ல அண்ணன் இந்த திட்டம், அண்ணன் மயிறு திட்டம், என்ன எல்லாம் தாலி அறுத்துக்கிட்டு வெளியே வரத்துக்கு தாலி அறுப்பும் திட்டம் வைங்களேன் தனியா புதுசா. அண்ணன் எடுத்து கொடுத்த தாலியை அண்ணனை அறுத்து விடுவார், பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் யார் கூட வேணாலும் வாழுங்கள், அண்ணனே கட்டி விடுவார், அண்ணனையே திருப்பி அவங்களுக்கு இவங்களுக்கு கட்டி விடுவார், பஞ்சாயத்து பண்ணி வைப்பார். அதெல்லாம் ஒர்த்து இல்லம்மா, அதெல்லாம் அவ்வளவு ஒர்த்து இல்ல. சொல்லுங்க, இதே மாமியார்கள் அங்க நின்றுட்டு இருந்தாலும் மருமக வரப்போற மருமகளுக்கும் மாமியாருக்கும் கட்டி கொடுக்குற அம்மாவுக்கும் அங்க உட்காந்துட்டு நிதி ஒதுக்கி தருகிறாருன்னு சொல்லிட்டு அடுத்தது வரப்போகுது.
ஐயோக்கிய பேல எல்லாம் தங்கம் எடுத்தா தங்கம். என்னமோ பெண்கள் பார்த்தா தங்கத்துக்கு பின்னாடி அலைவாங்கன்ட்டு அங்க 8 கிராமா இங்க 2 கிராமா, பிறந்தோடனே குழந்தைக்கு அண்ணன் சீரா இப்போ எங்க காவடி நின்றுட்டு இருப்பீங்களா? அண்ணன் அப்பன் பேரு கேட்பாங்கல்ல, அண்ணனுக்குன்னு ஒரு குழந்தைய தூக்கிட்டு போகும்போது அப்பன் பேரை சொல்லுவீங்கல்ல, யார் பேரை சொல்லுவீங்க சொல்லுங்க? விஜய் சொல்லிக்கிங்க, உங்களுக்கு தானே எல்லாமே விஜய். சொல்லுங்க அண்ணன், உங்க இன்சியலே வச்சுக்கிறோம்ண்ணே. வெக்கமே இல்லாம சொல்லுங்க இந்த கும்பல், வெக்கமே இல்லாம சொல்லும். ஐயோ எப்பா அப்பா மண்டக்கொடை இல்ல பேசுங்க. இல்லங்க, நீங்க இங்கதான் வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க. அவன் எல்லாமே வந்து அவன் மேல வச்ச ஸ்டேட்மெண்ட் தான் அவன் வந்து இவ்வளவு பண்ணிட்டு இருக்கான். என்ன சொல்லுவீங்க? பொண்டாட்டி ஒழுங்கா பாத்துக்காதவன். சரி, எல்லா லேடிஸுக்கும் ஃப்ரீ பஸ் வீடு, எல்லாருக்கும் மாசம் 2500 ரூபா கொடு, 6 சிலிண்டர் கொடு, 8 கிராம் இது கொடு, லேடிஸை கவர் பண்றது. குழந்தைங்களை சரியா பாத்துக்கலையா? சரி, குழந்தைங்களுக்கு பிறந்தாலும் ஒரு மோந்திரம் கொடு. இதுதான் இவன் பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு வந்து நடந்தது ஒரு கவர் அப், ஒரு மேக்கப் பண்ணுவாங்கல்ல, மூடி மறைக்குதுன்னுவாங்கல்ல, அதுதான் இவன் பண்ணிட்டு இருக்கான். இவன் வந்து பேரை காப்பாத்திக்க பண்ணதை உண்மையாவே வந்து ஒரு அரசியல் பண்ணணும், மக்களுக்கு நல்லது பண்ணணும், அதெல்லாம் இன்னைக்கு சுத்தமாவே கிடையாது. இவன் விட்ட அந்த இதுவை பார்த்தாலே தெரியும், ஆல்ரெடி இருக்கிறதே தான் வந்து இவன் வந்து இது பண்ணிட்டு இருக்கான். இல்ல கண்டிப்பா அவங்க பிரஸ் மீட் கண்டிப்பா நடக்கதான் போகுது. அதுக்கான தீனியை போட்டா நான் கூட என்னமோ நினைச்சேன், ஐயோ அந்த அம்மா அந்த அக்கா எதுவும் பேசாது, இவங்க இவன் ஏதோ கலவரம் இது பண்றதுக்காக ஏதோ பண்றானுவோ, இது தேவையில்லாம நடக்க போகுதுன்ட்டு அவன் அவன் அவ்வளோ துணிஞ்சிட்டானா. தம்பிகளா டே, இந்த சினிண்ட அங்க பாத்துக்கலாங்க. அது என்ன அப்படி என்ன ஒரு தனாவட்டு எனக்கு புரியலைங்க. அவ்வளோ ஒரு முட்டாளாவா மக்கள் நினைக்கிறது? உனக்கு என்ன கான்பிடென்டா இருங்க, எவன் மேல எவன் கான்பிடென்டா இருக்கும்டா? நீ உங்க ஏண்டா நாய, நீ வந்து ஊர் மேஞ்சுட்டு ஊர் பொறுக்கிட்டு குடும்பத்தை வக்கு இல்லாம வச்சுக்கிட்டு இருக்கிற, எங்களுக்கு என்னடா நீ கான்பிடென்ட் மயிறு சொல்ற? உனக்கு என்னடா கான்பிடென்ட் இருக்கு? இன்னைக்கு ராத்திரி தூங்குனா நாளைக்கு எந்திரிப்பியான்னு தெரியாத அளவுக்கு நீ ஒரு கூடாரத்துல படுத்து தூங்கிட்டு இருக்கிற. இந்த நாயை நம்பி தமிழ்நாட்டை கொடுப்பாமா? ராத்திரில எவன் வந்து அவன் கூட உட்காந்துக்கிட்டு இருப்பான்னு பாத்துக்கிட்டு இருப்பாமா? எங்க மொத்த மரியாதையும் மானத்தையும் எழுதி கொடுப்பானாமா? ஏங்க வெக்கங்கட்ட பயிருங்க, அவன் ரோட்ல எல்லாம் வந்தானா பாத்துக்கலாங்க. மக்கள் தோழிகளே, இங்க இருக்கிறவங்க இப்படிதான் நீங்க எல்லாம் தமிழ்நாட்டை கொண்டு போகணும், இப்படிதான் நீங்க எல்லாம் இவனெல்லாம் தலைவன் ஆக்கணும்னா சத்தியமா ஓட்டு போடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா ஒருபோதும் தமிழ்நாட்டை ஆள மாட்டாங்க. நாங்களாம் ஒருபோதும் அவனால நினைச்சதை செய்ய முடியாது. அவன் வேணா இங்க ஆட்டத்தை கலைச்சிக்கிட்டு சீட்டை கட்டு கலைச்சிக்கிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு ராவடி பண்ணிக்கிட்டு இருக்கலாம். நாங்க எந்த கட்சி எல்லாம் தூக்கி எறிங்க கன்றாவி. ஒரு மனுஷனுக்கு ஒழுக்கம் இல்லைன்னா என்னங்க கட்சி, என்னங்க மயிறு? எனக்கெல்லாம் உண்மை புரியலைங்க இவன் பேசுற பேச்சுக்கலாம். ஐய சி டேய், சக நடிகர்ல பாடுறா டே, இந்த ரோல் மாடல் எங்க தலைவர்லாம் பாடுறா டே. ஐயோ என்ன ஏங்க எதுக்குங்க அவங்களாம் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்? என் பொண்டாட்டி இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லை, நான் இப்படி கிடந்தவன் அப்படி கிடந்தவன் அப்படின்னு ஒருத்தர் பப்ளிக் மேடையில புகழ்ந்து பேசுறாரு. ஒருத்தர் அப்படியே நீ இல்லைன்னா நான் இல்லம்மா அப்படிங்கிறாரு. அது என்ன இன்ஸ்பிரேஷன் தெரியுமா? என்னையாட்டம் ஒருத்தவனுக்குலாம் சின்ன வயசு குடும்பம் நடத்துறவங்களுக்கு எல்லாம் பார்த்தா சே நம்ம தலைவங்களே இப்படி இருக்காங்க, நம்ம இதெல்லாம் சகிச்சுட்டு போகணும், தப்பு இல்லை, இதுல நல்லது கெட்டது இருக்கும், விடுமா விடுமா அப்படின்ட்டு 2 பேர் தட்டி கொடுத்துக்கிட்டு இவங்கெல்லாம் பப்ளிக் மீடியால தான் பாருமா அவங்களுக்கே இதெல்லாம் இருக்கு, எப்படி சகிச்சுமா இருக்காங்க அப்படின்னு குடும்பத்தை நடத்துறதுக்கு வழி ரோல் மாடல். ஐயோ இந்நேரம் என் முன்னாடிலாம் விஜய் ரசிகரா இருந்ததுன்னா எல்லாம் தூக்கி போட்டுரும் போல இருக்கு வெளியே, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, பாய் பாய் சி யூ அப்படின்றாங்க. சி யூ நானும் அப்படிதான் கேட்க போறேன். என் மாப்பிள்ள உன் பொண்டாட்டி ஒய்ஃபா, மாப்பிள்ள சீக்கிரம் நீ பை சொல்ல வேணாண்டா, அவங்க பை சொல்லுவாங்கடா, பாய் பாய் சொல்லிட்டு வந்துடுறா. எப்பா அடே அப்பா வெரி குட்டுங்க. கபிலன் ப்ரோ டிஎம் கொஞ்சம் செக் பண்ணுங்க. இல்ல பேசுங்க தோழர், நீங்க இந்த திட்டம் கிட்ட எல்லாம் தூக்கி போடுங்க, இதெல்லாம் யாரும் நம்ப போறது கிடையாது. பேசுங்க கௌஷிக் பேசு. இல்ல இன்னைக்கு ஒர்த் இல்லைன்னு சொன்னால, அது இன்னைக்கு மகளிர் தினம் தானே, அதுவும் ஒரு பொண்ணு அவங்கள வந்து அவங்க இளமையா இருக்கும்போது அவங்களோட மொத்த இளமையும் அவங்களோட எங்க ஏஜையும் அவங்களோட பணத்தையும் அவங்களோட அதாவது அவங்க வேற ஒரு கண்ட்ரில இருக்கிற ஒரு ஸ்ரீலங்கன் உமன் அவங்க மூலியமா இவனுக்கு என்ன நடந்திருக்குன்னா, இவன் படத்தை வந்து நம்மளோட மாப்பிள்ளை இவன் தமிழ்நாட்டுல கல்யாணம் பண்ணியிருக்கான் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக இவனோட படத்தை வாங்கி லண்டன்லயும் அமெரிக்காவிலயும் இருக்கிற வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இவனை வளர்த்து விட்டது சங்கீதாவுடைய அந்த ஊர் மக்கள், அந்த நாட்டு மக்கள் வந்து இவன் மேல ஒரு கன்சர்ன் வச்சு வளர்த்துருக்காங்க. அன்னைக்கெல்லாம் சங்கீதா வர்த்தா தெரியலையா? அன்னைக்கு வந்து எங்கா இருக்கும்போது அழகா இருக்கும்போது இளமையா இருக்கும்போது அவங்களை நீ வந்து காதலிக்கிறேன்னு சொல்லி பொய் சொல்லி இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களோட ஒட்டுமொத்த வயசெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு 25 வயசுல ஒரு பையன் வந்ததுக்கு அப்புறம் வர்த்தா, அப்ப நீ யார் உமன் பிரிடேட்டரா? நீ அப்ப பெண்களை வேட்டையாடுறவனா? நீ உனக்கு நிஜமாவே பெண்கள் மீதான என்ன மாதிரியான பார்வை இருக்கு? ஒரு பொண்ணு நீ ஏமாத்தி இருக்கன்றத கூட நீ வந்து வர்த் இல்லைன்றனா அதுக்கு என்ன அர்த்தம்? முதல்ல அப்ப திரிஷா வர்த்தா?
த்ரிஷா உனக்கு வந்து வர்த்தா இன்னைக்கு அவங்க இன்னைக்கு வந்து நடிக்கிறாங்க, அவங்க வந்து அழகா இருக்காங்கன்றதுக்காக ஒரு பொண்ணை அதாவது சொந்த மனைவியை ஏமாத்திட்டு இன்னைக்கு நீ இந்த பொண்ணு பின்னாடி போயிருக்க. அப்ப நாளைக்கு வந்து வேற ஒரு பொண்ணு பின்னாடி போவியா? எது வர்த்து உனக்கு? எதை நீ வர்த்துன்னு சொன்ன? நீ முதல்ல யாரு வர்த்துன்னு சொன்ன? எதுக்காக அந்த வார்த்தையை யூஸ் பண்ண? அதுவும் மகளிர் தினம் அன்னைக்கு சங்கீதாவை பார்த்து நீ எதுக்கு அந்த வார்த்தையை சொன்ன? அது எவ்வளவு பெரிய தப்பான விஷயம். அப்ப கீழே இருக்க பெண்கள் தானே கேட்கணும். டிவி கீழே இருக்கீங்களே நீங்க தானே கேட்டிருக்கணும். அவனை வர்த்துனா எப்படா நீ வர்த்துன்னு சொல்லுவ? நீ வந்து அதை வந்து அழகான அவங்கள நீ வந்து அவங்களுக்கு நீ இவ்வளவு பண்ற ஒரு பொது வெளியில அவங்கள மரியாதையா நடத்தலாம்ல. ஒரு வார்த்தை பிரயோகம் என்னவா இருக்கு? நீ யூஸ் பண்ண வார்த்தை ரொம்ப தப்பு இல்ல. இதை ஏன் கேட்க மாட்டீங்க? பெண்கள் தானே நீங்க கௌசி எல்லாம் ப்ரோ கேட்டு தொலைங்களேன். கௌசி ப்ரோ சொல்லுங்க பெண்கள் கபிலன். கேட்க மாட்டாங்க. பெண்கள் விஜயெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா விஜய் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. எவனாவது இழிச்ச எவனாவது ஒரு புறம்போக்கு இருப்பான், அவனை பிடிச்சி அடிக்க வேண்டியது, அவனை பிடிச்சி கேட்க வேண்டியது. எவன்டி உன்னை பெத்தான்னு சொல்லி உட்காந்து பாட்டு எழுதும் போது கோவம் வந்த பொம்பளைங்களுக்கு பீப் சாங் ப்ரோ, சிம்பு அனிருத் வந்து சாங் பீப் சாங் பாட்டு பண்ணாங்கல்ல, உட்காந்து பாடும் போது ப்ளோ கேட்கும் போது பண்ணாங்க அதை சிம்புவை போட்டு போட்டு. பொங்கி எழுந்த பெண்களுக்கு என்ன இன்னைக்கு பெண்கள் தின நாள். நான் இன்னைக்கு கேட்குறேன், இன்னைக்கு ஸ்பேஸ் மேல நீங்க எல்லா ஸ்பேஸும் நடக்கும். ஏதாவது ஒரு பெண் ஒரு 4-5 பேர் சேர்ந்து இந்த டிவி கட்சி சார்ந்தோ இல்லை கட்சி சாராம ஏதோ ஒன்று இல்லை கட்சி சார்ந்தே வச்சுப்போம், ஓப்பனாக ஸ்பேஸை போட்டு நீ எப்படி இந்த மாதிரி பேசலாம், இந்த மாதிரி நீ தளர்ந்து எப்படி பேசலாம், ஒருத்தர் இல்லைன்னா அதுவும் ஒரு பெண் தான், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டவும் ஒரு பொண்ணு தான், அது ஒருத்தர் இல்லை அப்படின்னு பொம்பளைங்களை முன்னாடி பேசுகிறான். அந்த பொம்பளைங்களும் கை கட்டி கூச்சல் இட்டு சத்தம் போட்டு விசில் அடித்து ஜாலியாக சந்தோஷமா இருக்கு அப்படின்னா அப்புறம் எனக்கு பிறப்பு மேலே சந்தேகம் வருமா வராதா? இப்போ இதுக்கு பொங்காதவங்க நாளை பின்ன இனிமேல் எங்கேயாச்சும் எவனாவது ஏதாவது சொல்லிட்டான் பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு முன்னாடி கொடியை தூக்கிட்டு வரக்கூடாது. முதல்ல நீங்கள் அவனை கேள்வி கேட்குறதா கேளுங்க. ஓப்பனாக ஒரு அரசியல் கட்சி தலைவன் கட்சின்னு சொல்கிறதே தப்பு, அவனை தலைவன் சொல்கிறதே தப்பு, ஒரு தற்கொலை கூட்டத்தின் தலைவன் ஓப்பனாக வந்து ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்குறான், நீ அதெல்லாம் கண்டுக்காத, அவ்வளோ ஒருத்து இல்லை அப்படின்றான். என்னடா ஒருத்து இல்லை? அப்போ நீ கல்யாணம் பண்ணும்போது ஒருத்தா? அந்த பொண்ணு நேற்று நீ காதலிச்சு கல்யாணம் பண்ணும்போது ஒருத்தாது. அப்போ உன் பொண்ணு உன் பையன் ஒருத்தர் இல்லை, உன் பசங்களுக்கு தான் சேர்த்து தான் அந்த பொண்ணு பேசுது, அப்போ அது ஒருத்தர் இல்லை. அப்படித்தானே? எனக்கு தெரிஞ்சு எல்லாம் பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன், லேடிஸ் எல்லாம் பயப்படுறாங்கன்னு நினைக்கிறாங்க. நீங்க இந்த டைட்டில் கார்டு பாத்தீங்களா கபிலன்? இந்த பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புருஷ லட்சணம். ஒரு வீட்டில் கணவர் துணை இல்லாமல் ஒரு பெண்ணால் எதையும் சாதிக்க முடியாது. என் கணவர் ரஜினிகாந்துக்கு தலைவணங்கி நன்றி கூறுகிறேன். பாரத் சேவா அமைப்பின் 1ஆம் ஆண்டு நிறைவு விழாவில் லதா ரஜினிகாந்த் பேச்சு பாத்தீங்களா? டைட்டில் கார்டு பாத்தீங்களா? இவரு சொல்லிட்டாரு எனக்கு மெட்ராஸ் சொன்னாரு தலைவன் வந்து அதான் வரேன் எவ்வளோ ஒருத்தி வருத்தப்படுறான்னு இவனுக்கு வந்து அதுக்கெல்லாம் ஃபீல் ஆகுறானா? ஏன்டா டே கூட இருந்தவங்களுக்கு ஒய்ஃபுக்கும் பொண்டாட்டிக்கு ஒய்ஃபு பசங்களுக்கு நீ இது பண்ணல, மற்றவனுக்கெல்லாம் என்னடா நீ ஃபீல் பண்ணி என்னடா புடுங்க போறீங்க? இவன்லாம் ஒரு தலைவன், இவனுக்கு பின்னாடி ஆள் நின்றுக்கிறானுங்க. பாரதேசி பேசுங்க சாரி நடுவில் வந்துட்டேன் ப்ரோ. கபிலன் ப்ரோ பாத்துட்டேன்டா இல்ல அத வந்து அப்படியே வந்து முடிஞ்சா இது பண்ணி விடுங்க. நான் எடிட்டே அதான் பண்ணிட்டு இருக்கேன். நீ ரொம்ப லேட்டரா நீ ஜிப்சீட்டை வச்சு நான் எடிட்டே பண்ணிட்டு இருக்கேன். ஓகே 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 இறக்குறேன், வெயிட் பண்ணு. என்னன்னா ஒரு நாளை பின்ன இனிமேல் யாரும் கொடி பிடிச்சி லதா மேடம் சொல்லிடுறேன். கூலிப்படம் ஆடை லஞ்சில் என் தலைவன் மேடை ஏறி ஒன்று சொன்னாப்புல, இந்த கெட்ட பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை வந்து நான் எவ்வளவு ஸ்ட்ரகிள் கொடுத்தாலும் எனக்காக உறுதுணையா இருந்தது என்னுடைய துணைவி யார் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து உட்கார இடம் இல்லாம மாதிரி தேடிட்டு இருக்கேன். நானு யார் பேசுறது எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ரீஜன் பண்ணுங்க செல்வ பாண்டியன், யாராவது சொல்லுங்க. செல்வ பாண்டியன் யாராவது சொல்லுங்க, நான் கேக்குதா? செல்வ பாண்டியன் என்ன ரீஜாயின் பண்ணுங்க. என்ன ரீஜன் பண்ணாலும் நான் போன் அந்த கேட்ச் கிளியர் பண்ணிட்டு வாங்க. நான் உள்ள எல்லாம் பண்ணியாச்சு. ஸ்பேஸ் தான் பக். ஐடி மாத்தி கூட வந்துட்டேன். ஸ்பேஸ் தான் பக். இல்ல முதல்ல நீங்க எனக்கு ஸ்பீக்கர்ல இருக்கதே காட்டல. மைக் போயிடுது. இவருக்கு நான் 20 வாட்டி கொடுத்துட்டேன்.
இது 25வது வாட்டி கொடுத்தா வந்திருக்காரு இப்ப உள்ள. நீங்க அசோக் சார் பேசுற மட்டும் தான் கேக்குது, மத்த யார் இல்ல பேசுறது செல்வாண்ண ரீசன் பண்ணுங்க. கபிலம் இல்ல பேசிட்டு செல்வா இருக்கிற ப்ரோ, அப்புறம் நீங்க சொல்லுங்க. இல்ல இல்ல நீங்க இருங்க நான் ஒரு பேசுறது ஐடியா கேக்குது. சொல்றேன். செல்வா ப்ரோ, செல்வாண்ண குரோம்ல ஓபன் பண்ணிட்டு வாங்க, ஐடியா போட்டு. கேக்குதா அசோக் சார்? அசோக் சார், அசோக் சார் கேட்கலையா? கேக்குது சரி, போல ஓகே தம்ஸ் அப் பண்றாரு. ஓகே ஓகே ஓகே. கூலி படம் ஆடியோ லான்ச்ல அவர் வந்து சொன்னாரு என்னன்னா, என்னுடைய இந்த உயரத்துக்கு என்னுடைய நான் பட்ட கஷ்டம் எல்லா நேரத்துலையும், கஷ்டம் துன்பம் இன்பம் எல்லாத்துலேயும் என் மனைவி என்னோட துணைவியார் இந்த கெட்ட பையனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன ஆனாலும் என் கூட இருந்தவங்களுக்கு இவங்க வந்து கிட்டத்தட்ட அவர் பெருமையா தன்னுடைய மனைவியை ஒரு மேடையில் பெருமைப்படுத்துறாரு. காரணம் என்னன்னா, நான் 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 கடந்து வந்த பாதையில் எனக்கு மட்டும் பங்கு இல்லை, என் மனைவிக்கும் பங்கு இருக்குன்னு அந்த 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 புகழ்ச்சி, அந்த புகழ், அந்த பேரு எல்லாத்தையும் இந்த பக்கம் கொடுக்குறாரு. இன்னொரு பக்கம் எஸ்பி முத்துராமன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 43 மினிட்ஸ் பேசியிருப்பாரு, அவர் 49 மினிட்ஸ் பேசியிருப்பாரு. ஆனால் நாங்கள் அங்கே ஸ்டேடியத்தில் நான் இருந்தேன். அங்கே அவர் பேசும்போது அந்த அம்மாவை வந்து எடுத்து வச்சு அந்த அம்மா எவ்வளோ என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாங்க, அவங்க பிகின் திஸ் இல்லையா, பின்னாடிலாம் இருக்காங்க, புருஷன் பின்னாடி இருக்கிறனால அவங்க என்னென்னலாம் ஹெல்ப் பண்ணாங்க, ஃபேமிலி எப்படி ரன் பண்ணிட்டாங்க. ரொம்ப நாள் கழிச்சு சௌந்தர்யா மேடம், ஐஸ்வர்யா மேடம் வந்து பேசும்போது ஒன்று சொன்னாங்க, அப்பா முக்கால்வாசி நேரம் ஷூட்டிங்கில் பிஸியாக இருப்பார், வரமாட்டார், பார்க்க முடியாது, ஒரு நல்லது இது நார்மலாக இருக்கு அந்த இருக்கும், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாமே வளர்த்தாங்க எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் சொல்கிறது அவர் ஹாஸ்பிட்டலில் போன டைமில். அதுக்கு கைமாறா நீங்கள் என்ன புகழ்றீங்களா, பதிலுக்கு நான் உங்களை புகழ்கிறேன். அவங்களுக்கு ஒரு விருது ஒன்று கொடுக்கப்பட்டது சமீபத்தில் இப்போங்க. அதில் தான் அப்போ அவங்க வந்து அதுதான் இப்போ அவர் சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ மெட்ராஸ் பையன் அதான் சொன்னார். எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க என் வெற்றிக்கு பின்னாடி என் மனைவி இருப்பாங்கன்னு எல்லா ஆண்களும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் எத்தனை பெண்கள் அதை சொல்லியிருப்பாங்கன்னா ரொம்ப ரொம்ப சொற்பம் தான். என்னுடைய இதில் வந்து என்னோட கணவருக்கும் வந்து பங்கு இருக்கு. இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். அதுதான் தர்பாரில் சொல்லுவார், கணவன் மனைவின்றது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கக்கூடாது, நண்பர்களாக இருக்கணும், அப்படி இருந்தால் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்பார். இது இவன் மண்டைக்கெல்லாம் ஏறுமான்னு கேட்டா இவன் இப்படிலாம் சொல்ல மாட்டான். கணவன் மனைவி உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க இன்னொன்னு விட்டுட்டு நீ இன்னொருத்தனை பிடிச்சிட்டு போ, நீ இன்னொருத்தனை பிடிச்சிட்டு போ. இது இவன் சொல்றது, விஜய் சொல்றது. இவனை இன்ஸ்பிரேஷனா எடுத்து வச்சுக்கிட்டு எல்லா குடும்ப பெண்கள்லாம் வந்து இது அவர் பர்சனலுங்க. சரி, அதுல உன் கருத்து சொல்லு பார்ப்போம். நான் கருத்து சொல்ல மாட்டேன். ஏன்னா நீ கட்சியில இருக்கிற. இது நீ இங்க மீடியா முன்னாடி பேசிடுவ, ஓட்டு கேட்கறவன்ட்ட போய் சொல்ல முடியுமா? அதை நீ அவன் கேட்பான், ஒக்கலா ஒழி பொண்டாட்டி வச்சு வாழ வக்கு மயிர் இல்ல, நீ எல்லாம் என்ன மயிர் கடை இங்க வந்து எங்களை எப்படி காப்பாத்துவ ஒக்கலா ஒழி அப்படின்னு கேட்பான். பதில் இருக்கா? பொம்பளை அப்படின்றனால டீசெண்டா கேட்பான், ஏமா அவர் குடும்பத்துல அவர் பொண்டாட்டி பாத்துக்க முடியல, எப்படிமா எங்களை பாத்துக்குப்பாரு அப்படின்னு பதில் கேட்பான். கேளுங்கடா, எல்லாம் கேளுங்க. இந்த லிசனர்ல இந்த யூடியூப் லைவ்ல கேட்கறவன் எல்லாம் நாளைக்கு உன் வீட்டு தேடி வந்து ஓட்டு கேட்டா கேளு. ஒவ்வொரு டிவி கேட்க நான் கேளு. தைரியம் இருந்தா கேளு, பயமா இருக்குன்னா உட்காந்துக்க. அது லேடிஸும் சரி, பயமா இருக்கா உட்காந்துக்கிட்டே இரு. அவன் பாரு, அடுப்பு அடுப்பு அடுப்பு, கேஸ் கேஸ் கேஸ். என்ன பொம்பளைங்க எல்லாம் கேஸ் கிட்ட தான் உட்காந்துருப்பாங்களா? அவங்களுக்கு வேற வேலையே இல்லையா? அவங்களுக்குலாம்? அதாவது சக்கரவர்த்தி கேக்குதுங்களா? நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, கேக்குதா எல்லாருக்கும்? கேக்குது ப்ரோ. ஓகே. ஏன்னா நான் ஏன் அடிக்கடி மாதிரி கேட்கறேன்னா, எனக்கு ஹேங் ஆயிருக்கா, ஸ்பேஸ் ஹேங் ஆயிருக்கான்னு எனக்கு தெரியாது. அதனால தான் நீங்க ஒன்று சொன்னீங்க, அவனை வந்து இங்க பெண்கள்லாம் வந்து கேட்கணும். நிறைய பேர் சொன்னீங்க, கேட்க மாட்டாங்க, பயப்படுறாங்க. உண்மையிலே சொல்றேன், பயப்படுறாங்க. அவங்க பயப்படலன்னா இந்நேரம் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக்கு எல்லா இடத்துலயும் பெண்கள் முன்னாடி வந்து நின்று போட்டு அவனை போட்டு இந்நேரம் கேட்டிருக்கணும்ல. நான் இதெல்லாம் 2 நாள் 3 நாள் முன்னாடி எதிர்பார்த்தேங்க. அவங்க பயப்படுறாங்க. விஜய் கட்சியை பார்த்து, விஜய் ஃபேன்ஸை பார்த்து பயப்படுறாங்க. ஆக்சுவலா அதுதான் உண்மை. ஏன்னா இவனை அதெல்லாம் பத்தி ஏதாவது மனுஷ சொன்னாங்கன்னா போயிட்டு அபியூஸ் பண்ணி தொலைக்கிறாங்க. கோம்பி கூட்டம். அதெல்லாம் பயப்படாம என்ன பண்ணுவாங்க? எடுக்கிறதாலும் அபியூஸ்னா இவனுங்கெல்லாம் இன்னைக்கு பெண் விடுதலை பத்தி பேசுறானுங்களா? தலைவனே சரியில்லை, அப்புறம் எப்படி இவனுங்களாம் சரி இருப்பானுங்க? மானகெட்ட பாடம் பேசுங்க. இல்ல ஆக்சுவலா என்னன்னா வெளியில முட்டு கொடுக்கலாம். அந்த ஒர்த் இல்லைன்ற வார்த்தை நம்ம இத்தனைக்கும் இவ்வளவு காலமும் நம்மளுமே
இவ்வளோ காலம் இந்த சங்கீதா மேடத்தை பற்றி நம்ம பேசுனதும் கிடையாது, அந்த பக்கம் நம்ம போனதும் கிடையாது. ஏன்னா இந்த நாயால் இவனை ஹேட் பண்ணாலே அந்த பக்கம் போனதில்ல. அப்படி இருக்கும்போது த மோஸ்ட் ஹேட்டட் பர்சன் விஜய். அவங்க ஒய்ஃபை பற்றி சொல்லும்போதே நம்மளுக்கே கஷ்டமாக இருக்குன்னா அந்த அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த அம்மா இந்த நாயை கல்யாணம் பண்ணும்போது இந்த நாய் ஒரு நாயாகவே இல்லை. இந்த நாயினோட மூஞ்சியை வந்து யாரும் கேவலமாக எழுதுவாங்க புக்கில் எல்லாமே. இதெல்லாம் ஒரு மூஞ்சி, இதுக்கு நம்ம காசு கொடுத்து பார்க்குற மாதிரி எழுதுவாங்க. அந்த காலத்தில் அந்த அம்மா கொஞ்சம் அவசரப்பட்டு வந்துடுச்சு. அதுக்கு இன்னைக்கு இவன் கொடுக்குறது பாருங்க மரியாதையை. ஏண்டா ஒரு நாளாவது போய் வாழ்ந்துருக்கியா? அதுக்கு இவனை கேவலப்படுத்திக்கிறான். ஆக்சுவலாக இவன் எவ்வளோ கேவலவாதின்னு சொல்கிற வார்த்தை தான். நீங்கள் அவ்வளவு தூரம் நடித்தாலும் அவன் அந்த பேப்பரை வச்சுட்டு தான் ஒரு 2 வார்த்தை பேசினாங்க அப்படின்னு மறக்காமல் மனசில் இருக்கிறது வந்துச்சு பார்த்தீங்களா அவனை வன்மம். அது வரைக்கும் அவன் எழுதி வச்சுதான் பேசியிருந்தான். அண்ணன், மாமன், சித்தப்பன், பெரியப்பன்னா. கடைசியில் அவன் மனுஷன்ல அவன் யாருன்னு காமிச்சிட்டான். ஃபஸ்ட்டு ஃபெலோ. சமுதாயத்துக்கு தேவையில்லாத ஒரு ஆணி. இதை முதல்ல பிடுங்கி எறியணும். பாவம் அவங்க அந்த ஃபேமிலியாக எவ்வளோ அனுபவிச்சாங்கன்னு தெரியல ஆக்சுவலாக. ஹலோ, என்னங்க ஆசீர்வாதம் பண்ணி கொடுப்பான் அந்த திட்டத்துல? அண்ணன் கொடுத்த சீருன்னு என்னவோ மயிரை கொடுத்ததுன்னு ஒண்ணு போடுறானுங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுவான்? என்ன ஆசீர்வாதம் என்ன சொல்லி வாழ்த்து சொல்லி என்ன அந்த திட்டத்துல இவன் கொண்டு வருவான்? ஆனால் கபிலன் இதில் ஒன்று லீக் ஆகிருக்கு. கேஸை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கேட்காம நீ முடிவெடுக்க முடியாது. அவங்கக்கிட்ட நான் பேசுவேன்னு கூட போடல. இவரே 6 வந்து இலவசம்ன்ட்டான். அதையும் பார்த்துட்டு இன்றைக்கு வந்து நம்ம செல்லூர் ராஜு பேசுறதெல்லாம் கேட்டாங்கன்னா கனெக்டிங் த டாட் பேக் ட்ராப்ல ஏதோ நடந்திருக்கு. இல்லாமல் இந்த வார்த்தை வந்திருக்காது. அதை 2 நாள் கழிச்சு பேசுவோம். முதல்ல ஆட்சிக்கு வந்தானே கொடுப்பான் இதெல்லாம். முதல்ல அவன் டெபாசிட்டே வாங்குறான்னு தெரியல. அப்புறம் அதெல்லாம் இல்ல அவன் பேசுறான். அவன் இன்னும் வடை வாயிருக்குன்னு வடை சொல்றான். அவன் படம் வெளிப்படையா சொல்றான் பாருங்க. அதிகபட்சம் ஜெயிச்சாலும் வச்சுங்க சிங்கிள் டிஜிட், டபுள் டிஜிட் தாண்டாது. அது உண்மைதான். நானும் அது எப்போ ஒரு வருஷம் முன்னாடி தான் சொல்லிருக்கேன். சிங்கிள் டிஜிட் தான் அவன், 7, 8 தான். அது தாண்ட மாட்டான். அதுவுமே கூட்டணியை தான் சொல்றேன். கூட்டணியா இருந்தா அதுவுமே வரும். தனியா இருந்தா அதுவுமே செல்ஃபி எடுக்காது. ஒரு ஆளு அவன் ஜெயிப்பாங்க, ஒரே ஒரு ஆளு அவன் மட்டும் ஜெயிப்பாங்க. விஜயகாந்த் அவ்வளவு கட்டமைப்பு வச்சிருந்தாலும் அந்த மனுஷனே 2006ல பெரிய விஜயகாந்த் மேல பொம்பளை கேஸ் கீஸ்ல இந்த மாதிரி எந்த விதமான இதுவும் கிடையாது. என்னங்க இவ்வளவு பெரிய அழிக? ஏங்க அந்த மனுஷன் எல்லாம் வாரி ஏங்க கடன்பட்டு சொந்த காசம் சொத்தை இழந்து வித்து நின்று விருதாச்சலத்துல முதல் தடவை எம்எல்ஏ இருக்கும் போது விஜயகாந்த் விருதாச்சலத்துல எம்எல்ஏ இருக்கும் போது தான் சொந்த காசுல பாலத்தை கட்டின ஆளு. தொகுதிக்கு வரலன்ற ஒரே ஒரு குறை மட்டும்தான் இருக்கும். ஆனா எல்லாமே செஞ்சான் அந்த ஆளு. விஜயகாந்த் வந்து மேல வந்து எந்த விதமான பொண்ணு இந்த மாதிரி கேஸ் எல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. ஆனா இது மேல விஜய செவுனிலே அழைச்சு இருச்சு இந்த ரஷ்ய சந்திரசேகர் எல்லாம் கால்ல மெரிச்சு போட்டு ஒழுக்கா குடும்பம் நடத்துறதுக்கு வழியா பார்க்க சொல்லுவான். பிள்ளைன்னு அடிச்சு துரத்திருப்பாரு. என் பேர் அண்ணன் சொல்லிக்கிட்டு துரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான் நாய். இவெல்லாம் ஒரு ஆளு மனுஷன். ஏங்க 20 வருஷம் 30 வருஷமா அடிச்சுட்டு தான் இருந்தோம். ஒரு பெரிய நெட்வொர்க் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான்ப்பா அவன் மாறி. இல்லன்னா நாங்க ஜெயிக்க மாட்டாங்க. திருத்தி இருப்போம் அவனை. ஏங்க நீங்க 7-8ன்றீங்க, இவனே ஜெயிக்க மாட்டாங்க. இப்ப நீங்க யாரு விஜயகாந்த் வந்து கள வேலை பார்த்து அவ்வளவு தூரம் மன்ற வேலைப்பாடுகள் செஞ்சு வந்தவரு. இவனே ஓட விடுறோங்க. இதெல்லாம் ஜெயிக்க மாட்டாங்க. ஒரு சீட்டு கூட கிடையாது. டபுள் டிஜிட். தலைவர்களே, இப்ப தம்பிகளே, இங்க இருக்கிறவங்க சொல்லிக்கிங்க, ஒரு சீட்டு இல்ல, மாநிலமா தோக்க வைக்கிறோம். அது மட்டும் தான். நீங்க களத்துல மட்டும் பாருங்க. அதுதான் வேலை. இந்த மாதிரி சும்மா உட்காந்துக்கிட்டு இங்க உட்காந்துக்கிட்டு கேச போட அதை போடணும். அடுத்த கட்டம் அங்கதாங்க நிர்மூலமாக்குறது தாங்க முத வேலை. இதுக்கு மேல அவன் ஒர்த்து இல்லையா நாங்க காட்டிடுறோம். விடுங்க. அவன் ஒர்த்து இல்லைனால வச்சுக்கலாம். விடுங்க. யாரு ஒர்த்துன்றத மட்டும் பாத்துக்கலாம். மக்கா இன்னைக்கு அவன் எப்படிங்க அந்த ஸ்டேட்மெண்ட் அவன் பப்ளிக்ல விட்டுருப்போங்க. இந்த நாய் எதுக்கும் தான் ரியாக்ட் பண்ணாத. இதுக்கு அவ்வளவு சென்சிட்டிவா ரியாக்ட் பண்ணுதுன்னா இதுல பெரிய இடி வாங்க போகுது. அதுக்குதான் அப்படியே உடனே வந்துதான் மகளிர் கூட்டம் தூக்கிட்டு வந்தானா 10 அறிக்கை கொடுத்தானா. டேய் நீ வாயில வர சொல்லலாம்டா. கீழே இந்த வந்திருக்கிற அம்மாவுக்கு நீ ஆட்டோ பேர் கொடுத்தியா வேன் பேர் கொடுத்தியான்றதே இருக்காது. அதுங்கள்ட்ட இருந்து புடுங்கி வச்சுக்கிட்டு டிக்கெட் போட்டு வசூல் பண்ணிருப்பீங்களா திட்டு பயலுகளா? உங்களை பத்தி தெரியாது. அண்ணா வீட்டுக்கு சீர் மயிர் நீங்க செய்றீங்களா? நான் என்ன சொல்றேன், இந்த சீர் செய்யறது அதெல்லாம் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் உங்க அண்ணன் வந்து உங்களுக்கு செய்யறாரா? ஒரு பொண்ணு பாசிபிளா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய